அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த ஈதுல் அல்ஹா பெருநாளை கொண்டாடிய நம்முடைய சமுதாய மக்கள் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளும் இல்லை. அவர்கள் குர்பானி கொடுப்பதற்கு இங்கே ஏற்ற ஒரு சூழல் இருந்தது, தற்போது இந்த ஆண்டு வரை இருந்தது. ஆனால் மற்ற மாநிலங்களை எடுத்துக்கொண்டோமே ஆனால் மும்பை, கொல்கத்தா, இன்னும் எங்கெல்லாம் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களோ பெரும்பாலும் அவர்கள் தான் ஆளுகிறார்கள் மாநிலங்களில். அப்படி ஆளக்கூடிய பகுதிகளில் இந்த நாள், இந்த பெருநாள் எப்படி சென்றது அப்படின்னு நம்ம பார்த்தோமே ஆனால் உண்மையிலேயே இரத்த கண்ணீர் வடிக்கின்ற அளவிற்கு நிலைமைகள் இருக்கிறது. அவ்வளவு முட்டுக்கட்டை குர்பானிக்காக முஸ்லிம்கள் தயாராக இருந்து நாளை நாம் பெருநாளை கொண்டாட இருக்கிறோம் என்கிற மகிழ்ச்சியை அவர்களை விட்டு மறக்கடிக்கும் விதமாக, நீ அதா இருக்கக்கூடாது, இதா இருக்கக்கூடாது, மாட்டிறைச்சிக்கு தடை, கன்றுக்குட்டியை அறுப்பதற்கு தடை, நீங்கள் உங்க இடங்களில் வைத்து குர்பானி கொடுப்பதற்கு தடை, குர்பானி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் குர்பானி கொடுக்கக்கூடிய இடத்தை நீங்கள் முன்கூட்டியே அரசிடம் தெரிவிக்க வேண்டும், அவர்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டும், அவர்கள் உங்களுக்கு சான்றிதழ் அளிக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் நீங்கள் கொண்டு போயிட்டு குர்பானி கொடுக்கணும். ஒரு ஆடை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, ஆட்டை அறுக்கணும், ஆட்டுக்கு 1008 கட்டுப்பாடு. பல மாநிலங்கள்ல மாட்டை அறுப்பதற்கு ஒட்டுமொத்தமாக தடை. குறிப்பாக வெஸ்ட் பெங்கால் ஆட்சி மாற்றம் நடந்தது, உடனடியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது, மாடு குர்பானி கொடுப்பதற்கு தடை. இங்க இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி, மதுரையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய, இந்த தேசத்தினுடைய பன்முகத்தன்மையை குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு நீதிபதியாக, இந்த தேசத்தில் வாழுகின்ற அனைத்து சமூக மக்களுக்கும் இந்த நாட்டிலே அவன் ஒரு பிரஜையாக இருந்தால் மட்டுமல்ல, ஒரு பிரஜை இல்லாதவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு இந்த நாட்டிலே அடிப்படை உரிமைகள் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தில் நாம பிரஜை என்பதற்காக மட்டும் இல்லைங்க, ஒரு பிரஜை இல்லாதவனுக்கு கூட, இந்தியாவை சேராதவனுக்கு கூட இந்தியா எப்படி சட்டம் அனுமதி வழங்கியிருக்குன்னு கேட்டா அவனுக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்பது உண்டு. அப்படி சொல்லப்பட்டிருக்கிற நாட்டில் என்ன சொல்றாரு? குர்பானி என்பது நம்முடைய இபாதத்துக்குள்ள அந்த நீதிபதி மூக்கை நுழைக்கிறார். யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தது? எத்தனை மதங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு மதங்களிலும் எத்தனை நம்பிக்கை இருக்கிறது, அதற்குள்ள மூக்க நுழைக்க முடியுமா? மிக சாதாரணமாக என்ன சொல்றாரு? மாட்டை தான் அறுக்கணும் என்கிறது கட்டாயம் அல்ல. அதை சொல்வதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? உம்முடைய நம்பிக்கையை கொண்டு வந்துட்டு இன்னொரு சமுதாயத்தின் மீது திணிப்பதற்கு நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய நீதிபதி என்கிற ஆடை உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கா? அப்போ எல்லை மீறிய உத்தரவுகள், எல்லை மீறிய கட்டுப்பாடுகள், இத்தனை சோதனைகளையும் தாண்ட வேண்டி இருக்கிறது. எதற்கு? ஒரு பெருநாளை கொண்டாடுவதற்கு. துவக்கத்தில் ஒட்டகத்தில் தொடங்கியது, ஒட்டகத்தினுடைய கதையை முடித்து விட்டார்கள். இப்ப மாட்டுல அழகா ஒரு இமாம், கொல்கத்தால இருக்கிற இமாம் சின்னதா ஒரு கருத்து சொன்னார். நிப்பாட்டு, மாட்டை இருக்காத. கொல்கத்தால தடை போட்டான்ல, வெஸ்ட் பெங்கால தடை போட்டான்ல, அப்படியா? மாட்டை வச்சு தானே எங்களை கொல்ற, மாட்டை வச்சு தானே எங்களை சித்திரவதை பண்ற, மாட்டின் பெயரால் தானே நாங்க பல உயிர்களை பலி கொடுத்துருக்கோம். சரி, எல்லாரும் மாட்டு சாப்பிடுறது நிப்பாட்டு. இமாம் ஷாஃபி காசிமி என்கிற ஒரு இமாம் ஒரே ஒரு ட்விட்டர்ல பதிவு போட்டாரு, இதை நாங்க பிடிப்போம், வண்டியில கொண்டு போவோம், அவனை அடிப்ப கொல்லுவ, நாங்கள் இறைவனுக்காக ஒரு குர்பானி கொடுக்கின்ற நேரத்தில் நீ எங்களை குர்பானி கொடுப்பதற்கு மாட்டை பயன்படுத்துறியா, நிப்பாட்டு அப்படின்னு சொன்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்து சமுதாய மக்கள் கண்ணீரோடு கதறுகிறார்கள். ஏன்? விலை போகாத மாடு குர்பானிக்கு விலை போகும், இனி அவங்களுக்கு பயன்படாது, உழுவதற்கு பயன்படாது, அது இனி பால் கொடுக்காது, அப்ப அவனுக்கு அதை வச்சு வளர்க்க முடியாது. இந்து விவசாயி கண்ணீர் வடிக்கிறான், கதறிக்கிறான், மண்ணாண்டி போட்டு சபிக்கிறான். யாரெல்லாம் இந்த இபாதத்திற்கு எதிராக நின்றீர்களோ பார்த்தா ஒவ்வொரு மாட்டு கொட்டகையிலும் சந்தையிலும் பார்த்தா மாடு நிக்குது, பல்லாயிரக்கணக்கான மாடு நிக்குது, வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ஏன் ஒரு மார்க்கத்தின் மீது, ஒரு மார்க்கத்தினுடைய பெருநாளின் மீது ஏன் இவ்வளவு ஒரு வன்மம்? இந்த சமுதாயத்தின் மீதும் இந்த இஸ்லாத்தின் மீதும் அவருடைய வன்மத்தை கொண்டு எல்லா இடங்களிலும் பிரதிபலிக்கிறார். பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில பல மாநிலங்களில் இந்த பெருநாளை அவர்கள் கடந்திருக்கிறார்கள். பல இடத்துல மத கலவரம் நடந்திருக்கிறது. முஸ்லிம்களால் ஒன்றும் நடக்கவில்லை. எல்லாம் இந்த தேசத்தில் இருக்கின்ற, இந்த தேசத்தினுடைய பயங்கரவாத சக்திகளாக செயல்படுகின்ற இந்துத்துவ சக்திகளால் பல இடங்கள்ல மத மோதல் நடந்து அதுல பல பேர் மீது வழக்கு, பல பேர் கைது செய்யப்பட்டு ஒரு நிம்மதியாக பெருநாளை கொண்டாடுவதற்கு
இடமளிக்காமல் இத்தனை மிக மோசமான நிலையில் இந்த தேசத்தை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள் இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள். அதற்கு துணை போகக்கூடியவர்களாக சட்டமும் சௌகரியமாக இடமளிக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இப்படிப்பட்ட மோசமான தீய சக்திகளிடமிருந்து ஒட்டுமொத்த தேசத்தையும் பாதுகாக்க வேண்டும். இந்த இறை நம்பிக்கை கொண்ட இஸ்லாமிய சமூகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.